நான் பார்க்க போகிறது பகுபத உறுப்பு இலக்கணம். இப்போ இதில் வந்து பிரித்தா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாருங்க, பகுதி கூட்டல் சந்தி கூட்டல் இடைநிலை கூட்டல் சாரியை கூட்டல் விகுதி. சரிங்களா? இப்போ பகுபத உறுப்பு இலக்கணாவே பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. இப்போ என்னென்ன வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது பகுதி எது சந்தி எதுன்னுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதின்னா எந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டளை சொல். சரிங்களா? இந்த மாதிரி வாக்கியம் வரும்போது வந்து பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சந்தி அப்படின்னும் போது எந்த மாதிரி எழுத்து வரும்னா, இச்சு, இப்பு, இத்து, இந்து, இந்த மாதிரி புள்ளி வச்சு எழுத்துக்கள் வரும். சரிங்களா? அதே போல் இடைநிலை அப்படின்னா, இடைநிலை என்னும்போது நமக்கு தெரியும், முக்காலமும் வரும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு 3 காலமுமே வரும். இந்த 3 காலம் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த காலம் அப்படின்னும் போது இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த மாதிரி வார்த்தை வரும். அதே போல் நிகழ்காலம் அப்படின்னா கிரு, கின்னு, நின்று. சரிங்களா? இந்த மாதிரி வரும். எதிர்காலம் அப்படின்னா இப்பு, இவ்வு, இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும். சரிங்களா? அதே போல் அடுத்துன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க, விகுதி. விகுதின்னும் போது ஆன என்னது பெயரச்சம். சரிங்களா? அதே போல் ஈ ஊன்னு வந்துச்சுன்னா, ஈனாலும் சரி ஊன்னாலும் சரி, இது வந்து வினையச்சம். இப்போ இக்கு, இப்போ விகுதியில் வர்ற புள்ளி வச்சு எழுத்துக்கும் இடையில் வர்றதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இப்போ இறுதியில் இக்கு அப்படின்னு வருதுன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க? வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவாங்களா? வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்னு எழுதலாம், இல்லை வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆண். இது வந்து ஆண் பாலை குறிக்கும். அப்போது என்னென்ன வருது? ஆண்பால் வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்புறம் ஆர். ஆர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அப்புறம் ஆள் அப்படின்னு வந்ததுன்னா இப்போங்க ஆர், ஆள், இது வந்தாலுமே பெண்பால் வினைமுற்று. சரிங்களா? அப்புறம் இது வந்து பலவின்பால் வினைமுற்று. இந்த வாக்கியம் முன்னால் நம்ம பேரசம் கொடுத்துருப்பேன், இங்கே பலவின்பால் அப்படின்னு கொடுத்துருப்பேன். எந்த வாக்கியத்து வருதோ அந்த வாக்கியம் வர்றதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கான இது மாறும். சரிங்களா? அப்புறம் ஏன். ஏன்னும் போது என்ன வரும்? தன்மை, ஒருமை. சரிங்களா? தன்மை வினைமுற்று இல்லை ஒருமை வினைமுற்று. வினைமுற்றுன்றதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? அது பாருங்க, தை, ஆள் இப்போ வந்துச்சுன்னா இது வந்து என்ன வரும்? தொழில் பேரை குறிக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கு எது வந்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு உணர்ந்த. இது எப்படி பிரிக்கலாம்? உணர் கூட்டல் இந்த இந்து வந்துச்சுன்னா இப்படி இங்கே வரும், இத்துன்னு வருமா? இத்து ப்ராக்கெட்டில் இந்துன்னு வரும். கூட்டல் இத்து கூட்டல் ஆண் வருமா? இது என்னென்ன எழுதிக்கலாமா? அப்போ உணர் அப்படின்னும் போது இது பகுதி. இப்போ இந்த இடத்துல இத்து வந்து என்ன இருக்கும்? சந்தி. சரிங்களா? ரெண்டாவது சந்தி. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் வர்றது என்னென்னு சொல்லுவாங்க? விகாரம்னு சொல்லுவோமா? இது வந்து என்ன? விகாரம்.
அடுத்து பாருங்கள் இத்து. இத்தனை சொல்லுவோம், அப்படி கொடுத்துருங்க. இத்தனை வரும் இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஆன்றது என்ன வருது? உணர்ந்த. உணர்ந்தன்னும் போது பகுதி இறந்த கால இடைநிலைன்னும் போது இந்த இடத்துல வந்து பலவின் பல வராது, பெயரச்சமாக வரும். சரிங்களா?